Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.1ல 4th sum. Prove by vector method that the diagonals of a rhombus bisect each other at right angle. அதாவது ஒரு ரோம்பஸ் இருந்தால் அதோட டயக்னல்ஸ் ரெண்டும் பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ டு ப்ரூவ் நம்ம வந்து இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு டயக்னல்ஸ் ரெண்டோட டாட் ப்ராடக்ட்டும் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேருந்தும் நம்ம இதுக்கு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஏசியை நம்ம எப்படி எழுதலாம், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சிமிலராக இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் பிசிடி, அதாவது இந்த ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி எழுதலாம், பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு பிசி காமனாக இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு ஏபி இருந்தால் நம்மளுக்கு இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதனால இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ பிசி சிடியும் ஏபியும் ஒரே லென்த் தான், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால ஏபி வெக்டாருங்கிறது மைனஸ் ஆஃப் சிடி வெக்டார். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு மைனஸ் ஏபி வெக்டார்னு வந்துடும். ஸோ இப்போ ரெண்டுமே ஏபி பிசி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசி வேல்யூ என்ன, பிசி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் பிடி வேல்யூ என்ன, பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஆகும். ஸோ பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர்னு வரும். பிசி ஏபி ரெண்டுமே சைட்ஸ் ஆஃப் ரோம்பஸ், அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் 0ன்னு வந்துச்சு. அப்போ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, therefore the diagonals of a rhombus bisect each other at right angle.